STF இருக்கிறது தானே, விசேட அதிரடிப்படையினர். 6 விசேட அதிரடிப்படையினர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். அது இன்னும் ஒரு சம்பவம், அது குறித்தும் பார்க்கலாம். அதே வேளையில் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஆட்கள் நேற்றிரவு துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கொள்ளுப்பிட்டி பகுதியில் 15 தடவை துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார்கள். எனவே அது குறித்தும் பார்க்கலாம். இப்படியாக இன்றைக்கு நிறைய பரபரப்பான முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கலாம். அத்துடன் கருத்தோவிய பகுதியில் சஜித் பிரேமதாசா இருக்கார் தானே, அவர் NBPயை வீழ்த்த போறாராம். அதுக்கு அவர் என்ன செய்கிறார் என்பது சம்பந்தமாக ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். விசேட அதிரடி படையைச் சேர்ந்த STF படையைச் சேர்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த 6 பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் STFல் இருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள் அணி என்று சொல்லப்படுகிறது. எனவே ஏன் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால், கம்பஹா நகரத்தில் நேற்று 24ஆம் தேதி இரவு 7 மணி போல் மோட்டார் சைக்கிளில் STF போயிருக்கணும். போகைக்குள்ள ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு ஆள் மோட்டார் சைக்கிளில் போயிருக்கிறார். அந்த பாதிரியாரை மறைச்சிருக்கணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைச்சிருப்பினம் போலக்கு. மறைக்கும் போது அந்த பாதிரியார் நிற்காமல் போனதாக சொல்லப்படுகிறது. எனவே நிற்காமல் போன பாதிரியாரை பின்னால் துரத்தி கொண்டு போயிட்டு அவர் மேலே தாக்குதல் நடத்தினார்கள் என்று சொல்லி உடனடியாக போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டு கம்பஹா போலீசார் 6 STF படையினரை கைது செய்து இன்றைக்கு கம்பஹா நீதவானுக்கு முன்னால் அவர்கள் முற்படுத்தப்பட்ட போது நாளை 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இந்த தாக்குதலுக்கு இலக்கான பாதிரியார் கம்பஹா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். அவருடைய பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் விதாரணகே மிலான் பிரியதர்ஷன என சொல்லப்படுகிறது. எதற்காக STF அவரை மறைத்தார்கள், அவரே நிற்காமல் போனார் என்பது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். கொள்ளுப்பிட்டி பகுதியில் இன்று அதிகாலை வேளையில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. கொள்ளுப்பிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய RADL மாவத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு இசைக்கல்லூரி, அந்த இசைக்கல்லூரிக்கு முன்னால் இன்றைக்கு விடியப்புறம் ஒரு 2:30 மணி போல துப்பாக்கியால் சுற்றிக்கினம் பாதாள உலக குழு ஆக்கள். அதாவது வழக்கம் போல மோட்டார் சைக்கிள் ஒன்றில் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் அந்த இசைக்கல்லூரிக்கு உள்ளே போகாமல் வாசலில் நின்று கொண்டு கேட்டுக்கு சுற்றிக்கினம். 15 தடவை துப்பாக்கியால் சுற்றிக்கினம். அது என்ன புதுவிதமான ட்ரெண்ட் தெரியல. கேட்டுக்கு சுடுறது ஏன்னு சொன்னால் இதுக்கு முதலும் 2-3 சந்தர்ப்பத்தில் நடந்துருக்குது. போயிட்டு வீட்டுக்கு சுடுறது, சும்மா கட்டிடங்களுக்கு சுடுறேன்னு சொல்லி நினைக்கிறேன். யாரையாவது சுடணும் போல இருக்கும் போலடக்கு ஆரை சுடுறேன்னு யோசிச்சு போட்டு, ஏனண்டா சுட்டு பழக்கம் தானே, சும்மா இருக்கிற ஒருத்தரை சுட வழி இல்லையண்டி போட்டு சரி கேட்டியாவது சுடுவோம்னு சொல்லி போட்டு விடியப்புறம் 2:30 மணிக்கு போய் எல்லாரும் நல்ல நித்திரியாக இருக்கும்போது இசைக்கல்லூரில் யாராவது இருப்பினோம், அந்த டைமில் இருக்க மாட்டேனோம். எனவே அந்த டைமில் போயிட்டு கேட்டை நோக்கி சுற்றிக்கிறோம். 15 தடவை T56 வகை துப்பாக்கியால். இந்த காட்சிகள் எல்லாமே அங்கிருந்த CCTVயில் பதிவாகி இருக்கிறது. எனவே அந்த காட்சிகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவமும் இன்று அதிகாலை வேளையில் நடைபெற்றிருக்கிறது. அதாவது விடியப்புறம் 3 மணி போல இன்றைக்கு போலீசார் ஒரு ஆளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள். சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் கம்பஹா மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய நல்ல என்று சொல்லப்படுற ஒரு கிராமத்தில் இரவு நேரத்தில் சுற்றுக்காவல் நடவடிக்கையில் போலீஸ் ஈடுபடுவார்கள் தானே. அப்போ ஒரு ஆட்டோவில் ஒரு 4-5 போலீசார் போயிருக்கணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பகுதியில் மாடு பிடிக்கிறது, கள்ள மாடு பிடிக்கிறது அதிகமாக நடக்குதுன்னு சொல்லி கள்ள மாடு பிடிக்கிறாக்களை கைது செய்யத்தான் போலீஸ் ஆட்டோவில் போயிருக்கணும். பார்த்தா ஒரு கிராமத்தில், அதாவது தலஹேன என்று சொல்லப்படுற ஒரு கிராமத்துக்குள்ளே பார்த்தா சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒரு பத்தைக்குள்ளே ஒரு லொரி ஒன்றை நிப்பாட்டி வச்சுருந்துருக்கணும். அப்பயே இந்த லொரி இதுக்குள்ளே நிற்குது என்று போட்டு கிட்ட போய் பார்த்தா அங்கே 5 பேர் நின்று மாடுகளை பிடிச்சி ஏற்றி கொண்டிருக்கணுமா உள்ளுக்குள்ளே. அப்போ போலீஸ் போய் கேட்டிருக்குது, என்ன கள்ள மாடெல்லாம் பிடிக்கிறீங்க, வாங்க கதியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி போலீஸ் கேட்டிருக்குது. அதுக்கு அந்த 5 பேரில் ஒரு ஆள் என்ன செய்யக்காருன்னு சொன்னால் போலீஸுக்கு போயிட்டு அடிச்சிருக்கிறார். அடித்து போலீஸாருடைய துப்பாக்கியை பறிக்க முயற்சி செய்திருக்கார். அப்போ போலீஸில் இந்த துப்பாக்கியை பறிச்சா போலீஸ் சும்மா இருக்குமா? உடனடியாக அவர் மேலே துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டு அவருக்கு கையில் காயமடைந்திருக்கிறார். உயிருக்கு ஆபத்தில்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனைய 4 பேரும் காட்டுக்களால் தப்பி ஓடிவிட்டார்களாம். இந்த குறிப்பிட்ட நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மற்ற 4 பேரையும் தேடுகின்ற பணிகள் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இப்படியாக இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரத்தில் இங்கொரு துப்பாக்கிச்சூடு அப்புறம் அங்கொரு துப்பாக்கிச்சூடு என்று சொல்லி பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கக்குள்ள கட்டுநாயக்கா விமான நிலையத்திலும் பரபரப்பான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருந்தன. அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.
கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இன்று அதிகாலை 4 மணி போல நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 8 கிலோ குஷ் போதைப் பொருளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 8 கிலோ போதைப் பொருளையும் 8 பார்சலில் பிரித்து தனித்தனியெல்லாம் படியாக பேக் பண்ணி சூட்கேஸுக்குள்ளே வச்சு கொண்டு வந்திருக்கிறார். இவற்றினுடைய பெறுமதி 8 கோடி ரூபான்னு சொல்லப்படுகிறது. இன்று அதிகாலை 4 மணி போல ஓமான் இருக்குத்தானே, ஓமானினுடைய மஸ்கட் நகரத்திலிருந்து கொழும்புக்கு வந்த விமானத்தில் இவர் வந்திருக்கிறார். அதிகாரிகள் பரிசோதனை செய்து பார்க்கக்குள்ள குஷ் போதைப் பொருள் வச்சிருந்திருக்கார். உடனடியாகவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து அந்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. 8 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள். இவர் ஒரு நைட் கிளப் இருக்குத்தானே, இரவு விடுதி, அதனுடைய ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தராம். நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு உத்தியோகத்தராக வேலை பார்த்து சம்பளம் பெருசாக காணா போல இருக்கு. அப்போ போதைப் பொருளை கடத்துவோம் என்று சொல்லி அதாவது ஏர்போர்ட்டுக்களால் கொண்டு வரணுமா கொண்டு வந்திருக்கிறார். இதோட நிறைய பேர் பிடிபட்டிருக்கணும். அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எனவே கொண்டு பிடிபட்டிருக்கிறார். சரி, அவர் ஒருவர் தான் இன்றைக்கு மஸ்கட்டில் இருந்து போதைப் பொருளை கொண்டு பிடிபட்டாரான்னு பார்த்தா இது ஒரு சந்தர்ப்பம். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பேர் வந்திருக்கணும். அவையிலும் போதைப் பொருள் கொண்டு வந்திருக்கணும். அவையிலும் அதே ஓமான் நாட்டினுடைய மஸ்கட் நகரத்திலிருந்து தான் வந்திருக்கணும். அவையில் என்ன கொண்டு வந்திருக்கணும் சொன்னால் 10 கிலோ குஷ் போதைப் பொருளும் 2 கிலோ கசிஸ் என்று சொல்லப்படுற போதைப் பொருளும் கொண்டு வந்திருக்கணும். அவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டு இப்பொழுது போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு 2 பேருக்கு 29 வயசாம், மற்றவருக்கு 32 வயசாம். அதில் ஒரு ஆள் ஒரு வர்த்தகர் என்று சொல்லப்படுகிறது, வியாபாரி என்று சொல்லி. எனவே 3 பேரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். அவர்களும் இன்றைக்கு அதிகாலை 4 மணி போல கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த முதல் கைது செய்யப்பட்ட நபரும் இவையிலும் ஒரே ஃப்ளைட்டில் தான் வந்துச்சினமா இல்லை வேறு ஃப்ளைட்டில் வந்துச்சினமா என்னவோ தெரியல. இருந்த போதிலும் கூட இன்றைக்கு அதிகாலை வேளையில் இந்த கைது சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த கடைசியாக கைது செய்யப்பட்ட 3 பேரும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மிக விரைவில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே இப்படியாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் நாடு முழுக்க மிகவும் பரபரப்பான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. யாழ்ப்பாணம் சுழிபுரத்தில் 30 ஆண்டுகளாக இராணுவத்தினருடைய வசம் இருந்த 4 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் கேம்ப் அடித்து 30 வருஷங்களாக ஆமி இருந்தது சுழிபுரத்தில். இப்போ வெளியேறி இருக்கின்றார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி. அதாவது பனம்பொருள் உற்பத்தி கூட்டுறவு சங்கம் அவர்களுக்கு சொந்தமான 4 ஏக்கர் காணியாம். அதில் தான் இராணுவம் இருந்தது. அப்போ இராணுவத்தை வெளியேற சொல்லி பனம்பொருள் உற்பத்தி கூட்டுறவு சங்கத்தால் தொடர்ச்சியாக வேண்டுகோள்கள் வைக்கப்பட்டது. இப்பொழுது அவர்கள் வெளியேறி இருக்கின்றார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. பண்டதரிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ முகாமில் இருந்தும் மிக விரைவில் இராணுவத்தினர் வெளியேற இருக்கின்றார்கள். அந்த காணி பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நல்ல விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இதே மாதிரி மிச்சமாக இருக்கிற எல்லா காணிகளும் விடுவிக்கப்பட்டா, பொதுமக்களுடைய காணிகள் எல்லாமே விடுவிக்கப்பட்டா அது மக்களுக்கு சந்தோஷம் தானே. இலங்கையில் கணக்காளர் நாயகம் ஆடிட்டர் ஜெனரல் இதுவரை நியமிக்கப்படையல. அதனால நிறைய பணிகள் தடங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. என்ன காரணத்துக்காக இதுவரைக்கும் கணக்காளர் நாயகம் ஒரு ஆள் நியமிக்கப்படையலை என்று சொல்லி தெரியல. ஏற்கனவே ஒரு சில ஆட்களின் பேர்கள் பரிந்துரை செய்யப்பட்டு அவர்கள் நியமிக்கப்படையலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பணிகள் நிறைய கணக்காய்வு அறிக்கைகள் தேங்கி போயிருக்காம். அதில் அரசாங்க நிறுவனங்கள் இருக்குத்தானே, அவற்றுக்கு சொந்தமான 60 கணக்காய்வு அறிக்கைகள் இதுவரைக்கும் பூர்த்தி செய்யப்படாமல் அது அப்படியே பெண்டிங்கில் இருக்காம். அதை விட பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டிய 70 கணக்காய்வு அறிக்கைகள் அதுவும் கம்ப்ளீட் பண்ணப்படாமல் அப்படியே கிடக்காம் பெண்டிங்கில். அது ஒரு பக்கம். அதை விட 2025ஆம் ஆண்டுக்கான ஒட்டுமொத்த இலங்கைக்கான ஒரு கணக்காய்வு அறிக்கை இருக்குந்தானே. இப்போ இலங்கையினுடைய வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, போன வருஷம் என்ன நடந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கின ஒரு ஒட்டுமொத்த நாட்டுக்குமான ஒரு கணக்கறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கத்தானே வேணும். அது இந்த வருஷம் மே மாதம் 31ஆம் தேதி கிடையில எல்லாம் தயாரித்து முடித்து பொதுமக்களுக்கு சமர்ப்பிக்கணும், மக்களோட பார்வைக்கு விடணும். இப்படி தான் நடந்தது, இதுதான் நடந்தது என்று சொல்லி. ஆனால் அது கூட இன்னமும் தயாரிக்கப்படையலையாம் என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு கணக்காளர் நாயகம் ஆடிட்டர் ஜெனரல் ஒரு ஆள் இதுவரை நியமிக்கப்படாததான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் 2 விதமான குழுக்கள் இருக்கின்றன தானே. ஒன்று கோப் குழு, மற்றது கோப்பா குழு என்று சொல்லி. அந்த 2 குழுக்களினுடைய நடவடிக்கைகளும் தாமதமாகி கொண்டு வருதாம். ஏனென்று சொன்னால் எல்லாத்துக்கும் காரணம் கணக்காளர் நாயகம் நியமிக்கப்படாமைதான். எனவே அரசாங்கம் மிக விரைவில் ஒரு தகுதியான கணக்காளர் நாயகம் ஒரு ஆளை நியமிக்கணும் என்றுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கிறது. மிக விரைவில் அது நடக்கும் என எதிர்பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணாம்பரிய ஒரு பானை மாதிரி ஒன்று இருக்குது. அந்த பானைக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது NPP என்று சொல்லி, தேசிய மக்கள் சக்தி.
இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா நிற்கிறார். அவர்கிட்ட கண் வந்து கட்டப்பட்டிருக்குது, கையில் வந்து ஒரு தடி வச்சுக்கார். அப்போ என்ன அர்த்தம்? கண்ணை கட்டி போட்டு அந்த தடியால் பானையை வந்து அடிக்கணும். பானை எங்கேயோ பின்னு கிடக்குது, இவர் வேறு எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த மாதிரி போனால், இந்த திசையில் போனால் இவரால் பானையை வந்து தொடக்கூட முடியாதுன்றதான் இந்த கருத்தோவியத்தில் வந்து தெளிவாக வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.